அழகான ஞாயிற்றுக்கிழமையில அழகான பூக்களோடு இன்னைக்கு நமக்கு இந்த வீடியோக்குள்ள போய்க்கலாம். அழகா பூத்திருக்க செம்பருத்தி பூ. நீங்க நினைக்கலாம் ஏன் மாடி தோட்டத்துல இருக்கிறதுன்ட்டு. ஏன் மாடி தோட்டத்துல இல்லைங்க. அடுத்தவங்க வீட்ல பூத்திருக்க பூக்கள் தான் இது. நம்மளால தான் சும்மா இருக்க முடியாதே. எங்க அழகா பூ பூத்திருந்தாலும் என் கை போயிரும். அல்லனா அத அழகா ரசிக்கிறதுக்குன்னே ஓடிருவேங்க. ஒரு செடியில 4 பூ பூத்திருக்கு. அவ்வளோ அழகா பெருசா பூத்து நிக்குதுங்க. என்னால நிக்க முடியல. போய் தொட்டு பார்த்துட்டு இருக்கேன் அந்த பூவோட அழக. ஆனா, அது இப்ப வீடியோல பார்க்க ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குங்க. ஆனா, அது செங்கட்டி கலர்ல பூத்திருந்துச்சு. என்னடா பூவ காட்டிட்டு உடனே மீன காமிக்கிறேன்னு நெனைக்கிறீங்களா? இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை ஆச்சே! ஏதாவது நான்வெஜ் பண்ணக்கூடிய நாள் இன்னைக்கு. அ எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயான நாளு, கொஞ்சம் டைமு. அதனால மாடி தோட்டத்தில வேற சொரக்கா காய்ச்சி நிக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய டைம் தான் இன்னைக்கு மீன் வாங்கி மீன்ல போட்டு பண்ணிர்லான்ட்டு, இந்த சுரக்கா போட்டு இந்த இறால் மீன்ல போட்டு குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும். நான் பண்ணுவேன். நீங்க பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. அப்படியே இன்னைக்கு மாடித் தோட்டம் டூ கிச்சன் வர. அப்படிதான் போகுது இன்னைக்கு. இந்த சொரக்கா கிச்சன் வர போகுது. கிச்சன்ல போயிட்டு சமைச்சு நம்ம சாப்பிட போறோம். சொரக்காவ எடுத்துட்டு வந்துட்டேன். மீனையும் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இனி இத கட் பண்ணி எடுத்து நம்ம ரெடி பண்ண வேண்டியது தான். இப்போ அந்த ஃபுல் சொரக்கால நான் பாதி சொரக்கா தாங்க எடுத்தேன். எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு இறால் மீனுக்கு சின்ன வெங்காயம் போட்டு பண்ணா தான் நல்லாருக்கும். அதனால சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இடிச்சு போட்டு வதக்கிக்கிட்டு சின்னதா ஒரு தக்காளியும் போட்டுக்கிட்டேன். அப்புறமா மஞ்சத்தூளு, மிளகாத்தூளு, தனியாத்தூளு இவ்வளையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இறால தூக்கி போட்டுக்கிட்டு, இந்த நம்ம வெட்டி வச்சிருக்க சுரக்காவும் போட்டு வேக வச்சிரலாம். தண்ணி எதுவும் ஊத்தல. ஏன்னா, அந்த இறால்லயே தண்ணி வந்துரும். இந்த சுரக்காலயும் தண்ணி இருக்கும். அது 2ம் சேர்ந்து நின்னு வேகக்கூடிய டைம் கரெக்ட்டா இருக்கும். கொஞ்சமா உப்பு போட்டுக்கிட்டேன். ஏன்னா, லாஸ்ட் மசாலா அரைச்சு ஊத்தக்கூடிய டைம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலான்ட்டு. இப்ப இதுக்கு மசாலாவாயிட்டு நான் அரைச்சு ஊத்துனது தேங்காவும், பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்சு அது ஊத்தியிருக்கேங்க. பெருஞ்சீரகம்னா சோம்பு. அரைச்சு ஊத்திட்டு கொதிக்க வச்சிருக்கேன். அது கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட காமிக்கிறது தான். கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் சிம்ல விட்டுருவேன் கொஞ்ச நேரம். சிம்ல விட்டதுக்கப்புறம் அப்படியே எண்ணெய் தெரிஞ்சு அழகா வந்துருங்க. அழகாவும் இல்ல, டேஸ்ட்டாவும் இருந்துச்சு நல்லா. நீங்க இன்னைக்கு சண்டே என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னைக்கும் சிக்கன் சாப்பிட்டு சாப்பிட்டு போறா. இன்னைக்கு மீன் தாங்க. மீன் ஃப்ரையி, கேபேஜ் பொரியல், ஊறுகாய், சாப்பாடு, அப்புறமா நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து பறிச்ச சுரக்கா இறாலு போட்டு குழம்புங்க. அதுக்கு கூட ஒரு பப்படம் கூட வச்சு சாப்பிட்டோம் இன்னைக்கு. அந்த சொரக்காவ பார்த்த சந்தோஷத்துல, அந்த சொரக்காவ பொக்கிஷமாயிட்டு ஏதாவது பண்ணி சாப்பிடணும்னு ஆசை. அதனால தான் இன்னைக்கு மீன் வாங்கி கண்டிப்பா அத போட்டு பண்ணணும்னு நெனச்சு, இன்னைக்கு வேற சண்டே வேறயா, அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம். நல்லா ரசிச்சு, ருசிச்சு பண்ணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பண்ணிட்டோங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நான் பண்ணது, நான் மாடி தோட்டம் வச்சு அதுல எடுக்கிற அறுவடை, என்னோட மாடி தோட்டம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஆனா இன்னைக்கு நான் மாடி தோட்டமே காமிக்கல. பக்கத்து வீட்டு மாடி தோட்டம் தான் காமிச்சேன். அதுவும் ஒரு சந்தோஷம் தான் எனக்கு பார்க்குறதுக்கு, பூக்கள பார்க்குறது. இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.